காட்டாராமா இந்த பாத்துக்கோங்க இந்த கால் நல்லா இருக்கு, இந்த கால் எப்படி மோசமா இருக்கான். நான் காத்து பலமா வீச நான் போதுனா. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் மேக்ஸ். இவங்க வந்து ஒரு ஷிட்ஸு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. ஸோ இவ வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே சாதுவா ஒரே இடத்துல படுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம எவ்வளவுதான் இவளை எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டேன்றாரு. ரொம்ப கஷ்டமா போச்சு நமக்கு. நம்மளும் வந்து சரி அடி வயிற்றெல்லாம் கிளீன் பண்ணணும், அந்த ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷன் எல்லாம் கிளீன் பண்ணணும், கால் தோட இன்னர் தைஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு பார்த்தா நீ என்னன்னாலும் செய்யி, நான் படுத்தே தான் இருப்பேன், எந்திரிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் பாருங்க. லைட்டா விட்டுட்டா போதும் உடனே படுத்துருவாரு. கையை லைட்டா அந்த பிடிச்சு தூக்குனா உடனே கையை அது மேல காலை தூக்கி போட்டு அமுக்குவாரு, நம்மளை போட்டு அமுக்குவாரு படுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்புங்க இது. இது ஒரு வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு ஃபீல்னே வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அடி போர்ஷன்ல அந்த கால்கள்ல எல்லாம் ட்ரிம் பண்ணும் போதோ இல்லை கட் பண்ணும் போதோ அது வந்து நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். பட் அது வந்து பழகிரும். அடுத்தடுத்து நிறைய டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஷிட்ஸை பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் கூச்ச சுபாவம் நிறைய கொண்டது இருக்கும். ஸோ அதுல வேற ஒண்ணுதான் இது. ஸோ இது வந்து கூச்ச சுபாவம் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. இது வந்து ரெகுலரா இவங்க வர இவங்களும் கொஞ்சம் ஓகே, இவங்க வந்து நமக்கு நல்லதுதான் பண்றாங்க, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, அந்த ஒரு நினப்பு வர ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, நெயில் கட் பண்ணும்போது சரி, ஒவ்வொரு தடவையும் ஒரு நெயில கட் பண்ணோடனே காலை உருவிடுவாரு, அடுத்த நெயில கட் பண்ணோடனே காலை உருவிடுவாரு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது நமக்கு. நல்லா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ் எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணியாச்சு. நீங்க பார்த்தா தெரியும் இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் உள்ள வித்தியாசம். அதை வந்து அந்த மாதிரி நீட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே வந்து 4 லெக்ஸையுமே வந்து நீட் பண்ணிட்டு லாஸ்டா டெய்ல கொஞ்சம் கட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பவுட் டெயில் வைக்க முடியல. அதுக்கு ரீசன் என்ன, டெயில்ஸ் எல்லாம் டெயிலில் மட்டும் கொஞ்சம் சுருட்ட முடிகள் இருந்தது. ஸோ அதனால அதுக்கேற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிற்பாரு, இங்கிட்ட அங்கிட்டு நம்மளை நவட்ட விட மாட்டாரு. அப்படி காலை லைட்டா தூக்குனா போதும் உடனே இங்கிட்டு கிரிப் பண்ணிடுவாரு. அந்த வடிவேலு காமெடி மாதிரி, என்ன விரக்கிறியா அப்படிங்கிற மாதிரி விரைச்சிக்குவாரு உடம்ப. ஸோ நம்மளால வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நல்லா கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போடணும். என்னைக்குமே வந்து துவட்டாம ப்ளோ ட்ரையர் போடாதீங்க. ப்ளோ ட்ரையருக்கு சுத்தமா சண்டை இவரோட. அதுக்கப்புறம் ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு லாஸ்டா ஒரு 360 வீடியோ கேமரா லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சொதப்பிச்சு கைஸ், ஐ எம் வெரி சாரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.